இந்தியா, ரஷ்யா, சைனா எல்லாம் சந்திச்சதுக்கு அப்புறம் யாருக்கு தூக்கம் போச்சோ இல்லையோ, டொனால்ட் ட்ரம்ப் அவங்களுக்கு தூக்கம் போச்சு. அத அவர் நெறைய விஷயத்துல வெளிப்படுத்தியிருந்தாரு. இதுல 2 விஷயத்த நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். விஷயம் என்னன்னா, சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் அவங்க போட்ட டாரிஃப்க்கு அமெரிக்கா உயர்நீதிமன்றம் குடுத்த பதிலடி இது. அமெரிக்கால வந்து இந்த டாரிஃப் போட்டதுக்கான ஒரு நீதிமன்றத்துல போயிட்டு இது கேஸ் போடுறாங்க. அதுல மேல்முறையீடு பண்றாங்க. அப்புறம் திருப்பி மேல்முறையீடு இப்ப ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா செய்யறது சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல பார்க்கும்போது நம்ம இந்தியாவை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் அவங்க ட்வீட் போட்டிருக்காங்க. சோ இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல முழுக்க முழுக்க பார்க்க போறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரணவ். சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள பார்க்கலாம். டொனால்ட் ட்ரம்ப் அவங்க பிரசிடென்டா வந்ததுக்கு அப்புறம் மோடி அவங்களுக்கும் ட்ரம்ப்புக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்தது. ஆனா அவர் அந்த டாரிஃப்லாம் போடுற வரைக்கும் தான் இதுக்கு ஒரு சதி வேலைகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவின் முன்னாள் அமெரிக்காவோட ஆலோசகர் அந்த ஜோ பைடன் அவங்களுக்கு ஆலோசகரா இருந்த வந்து சொல்லியிருந்தாரு. அவங்க பாகிஸ்தான்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காரு. அதனாலதான் வந்து இப்போ இந்தியாவுக்கு எதிராக அதிகமா செயல்படுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அதனாலதான் வந்து பாகிஸ்தானோட ராணுவ தளபதி அந்த அஷ்ரப் முனீர் அவங்கள கூட்டிட்டு டின்னர்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி அதை பத்தி ரிசர்ச் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம வீடியோ நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு ஒரு டீட்டெயிலான வீடியோ அதை பத்தி போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ இந்தியாவுக்கு எதிராக நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல விஷயம் என்னன்னா டாரிஃப்ஸ் போட்டிருக்காரு. டாரிஃப்ஸ் வந்து போட்டதுக்கு இந்த பிசினஸ் மேன்ஸ்லாம் வந்து போயிட்டு அமெரிக்காவோட வர்த்தகத்துக்குன்னு ஒரு கோர்ட் இருக்கு. அந்த வர்த்தக ரிலேட்டட பிரச்சனை எல்லாம் தீர்க்கறதுக்காக அந்த கோர்ட்ல போயிட்டு கேஸ் போடுறாங்க. டொனால்ட் ட்ரம்ப் அவங்க டாரிஃப்லாம் வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அவர் வந்து செக்ஷன் 235 டொனால்ட் ட்ரம்ப் அவங்க இருக்கிற செக்ஷன் 235 யூஸ் பண்ணிட்டு அந்த டாரிஃப்ஸ் எல்லாம் போட்டிருந்தாரு. சோ அதை போயிட்டு ஒரு கேஸ் போட்டாங்க. அதை விசாரிச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த ஸ்பெஷல் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டொனால்ட் ட்ரம்ப் அவங்களோட அரசாங்கம் ஃபர்ஸ்ட் ஒரு அப்பீல் பண்றாங்க. அப்பீல் வந்து ஸ்பெஷல் கோர்ட்ல பண்றாங்க. ஸ்பெஷல் கோர்ட்ல பண்ணுவோம் வந்து அதுல வந்து 11 ஜட்ஜ் இருந்திருக்காங்க. 11 ஜட்ஜ்ல வந்து 7 ஜட்ஜ் வந்து இது வந்து இல்லெஜிட்டிமேட், அதாவது நீங்க டாரிஃப் போட்டது வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் என்ன டாரிஃப்லாம் ரிமூவ் அடிச்ச அப்புறம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அக்டோபர் 15ஆம் தேதி வரைக்கும் அந்த டாரிஃப் அமல்ல தான் இருக்கும். சோ அக்டோபர் 14ஆம் தேதி டேட் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்திய தேதிப்படி பாத்தீங்கன்னா அக்டோபர் 15 காலையில 9 மணி வரைக்கும் இந்த டாரிஃப்ல அமல்ல தான் இருக்கும். சப்போஸ் அதுக்குள்ள டொனால்ட் ட்ரம்ப் வந்து டிசிஷன் எடுக்கல அப்படின்ற பட்சத்துல அந்த டாரிஃப்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிடும். அதான் தன்னிச்சையா அதை வந்து விடப்பட்டோம், கைவிடப்பட்ட மாதிரி ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது டிசிஷன் எடுக்கலாம், டாரிஃப் இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ டொனால்ட் ட்ரம்ப் அவங்க போயிட்டு அப்பீல் பண்ணியிருக்காங்க. அப்பீல் பண்ண வந்து 251 பேஜ் அப்பீல் பண்ணியிருக்காங்க. அஃபிடேவிட் ஃபைல் பண்ணியிருக்காங்க அவங்க கோர்ட்ல. ஸோ அது மேல்முறையீடு கோர்ட்ல இப்போ திருப்பி அப்பீல் பண்ணியிருக்காங்க. அப்பீல் பண்ண வந்து 251 பேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொடுத்த பேஜ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவை பத்தி விஷயங்களை நம்ம பேசுவோம். நிறைய நாடுகளை பத்தி நிறைய நாடுகளுக்கு அந்த டாரிஃப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இந்தியா பத்தி மட்டும் நம்ம பார்ப்போம். இந்தியாவுக்கு நீங்க ஏன் டாரிஃப் போடுறீங்க அந்த கேள்வி எல்லாம் வந்து அந்த 251 பேஜஸ்ல குறிப்பிட்டிருக்காரு. என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, இந்தியா வந்து செய்யறது சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னன்னா யூஎஸ் இப்போ ஒரு எமர்ஜென்சில இருக்கு. எதனால அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உக்ரைனோட போர் வந்து நடந்துட்டு இருக்கு. உக்ரைன் வந்து இப்ப நேட்டோல இருக்கு. நேட்டோல இருக்கிறதுனால யூஎஸ்க்கு வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னா, அவங்க வந்து யுக்ரைனுக்கு வெப்பன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருக்கணும். அந்த மாதிரி யுக்ரைனுக்கு கண்டினியூஸா வெப்பன்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி இருக்கு. அந்த ஃபண்ட்ஸுக்கு வந்து யூஎஸ்கே வந்து ஷார்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ், அதாவது நிதிநிலை தட்டுப்பாடு வருது. நம்ம தமிழ்நாடுல நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நிதிநிலை தட்டுப்பாடு இருக்கு, அதனால இந்த திட்டத்தை செயல்படுத்தல, இந்த திட்டத்தை நாங்க செயல்படுத்தல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி அங்கேயும் அந்த பினான்சியல் ப்ராப்ளம்ஸ் தான் இருந்திருக்கு. ஸோ அதனால நாங்க வந்து இதை எப்படி யோசிக்கிறதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். அந்த டைம்ல வந்து இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து க்ரூட் ஆயில் வாங்குறாங்க. ரஷ்யா கிட்ட இருந்து நிறைய இதுக்கு முன்னாடி இருந்ததோட போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு வாங்கிட்டு இருந்தாங்களோ அதோட ரொம்ப நிறைய வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து டிஸ்கவுண்ட் பிரைசஸ்ல வாங்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து நம்ம இந்தியா கிட்ட இப்ப கிட்டத்தட்ட 600 பில்லியன் டாலர் கிட்ட வந்து ரிசர்வ்ஸ் இருக்கு. அந்த ரிசர்வ்ஸ் மூலியமா நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறோம். அப்பப்போ ஏதோ 1-2 இன்ஸ்டன்சஸ்ல வந்து ருபீஸ்ல வாங்கியிருக்கலாம். ஆனா மோஸ்டா வந்து டாலர்ஸ்ல தான் வாங்குறோம். சோ அந்த டாலர்ஸ் வந்து ரஷ்யா கிட்ட போகுது. அந்த ரஷ்யா அந்த டாலர்ஸை வச்சு அந்த வெப்பன்ஸ் எல்லாம் உருவாக்கி அவங்க உக்ரைனை வந்து தாக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் வச்சு இந்த டாரிஃப்ஸ் போட்டிருந்தாரு. அது ஒரு காரணம். அது மட்டும் இல்லாம இந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து யூஎஸ்ல இருக்க டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு நம்ம பேனே போட்டு வச்சிருக்கோம். அது இல்லாம யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் உள்ள ட்ரேட் டெபிசிட் நிறைய இருக்கு. அதாவது நம்ம இந்தியா வந்து யூஎஸ்க்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். யூஎஸ் வந்து நம்ம இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றது பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. இந்த ட்ரேட் டெபிசிட் பாத்தீங்கன்னா இந்தியா தான் நிறைய யூஎஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. யூஎஸ் வந்து இந்தியா கொடுக்கறதோட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2 விஷயத்த பேஸ் பண்ணி இந்த டாரிஃப் போட்டிருக்காரு. ஆனா டாரிஃப் போட்டதுன்னு பாத்தீங்கன்னா 50% போட்டிருக்காரு. இது வரைக்கும் 100 ரூபாய்க்கு நம்ம இந்தியா வந்து கிட்டத்தட்ட ஒரு பொருள் வாங்கிட்டு இருக்காங்க. ஆல் ஓவர் டாக்ஸ் எல்லாம் வந்து சேர்த்து 100 ரூபாய்க்கு யூஎஸ்ல வாங்கிட்டு இருக்காங்க, இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு. அதை வாங்கி மேபி ஒரு 150 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கலாம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா
ரூ. 100 வாங்கிட்டு இறக்குமதியான பொருள் இப்போ ரூ. 150 இறக்குமதி ஆயிட்டு இருக்கு. இப்போ அஃபிஷியலா ரூ. 150 இறக்குமதி ஆயிட்டு இருக்கு. எல்லா டாரிஃபும் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த ரூ. 100 வாங்கி இப்போ ரூ. 150 வித்துட்டு இருந்தவர் 50% மார்ஜின்ல இப்போ ரூ. 150 வர வந்து அவர் இன்னமுமே விலை ஜாஸ்தி பண்ணி விற்கணும். ஸோ அதனால இந்தியா ப்ராடக்ட்ஸ் மேல வந்து ஒரு வெறுப்பு வரும். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட்டோ சீக்கிரம் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவர் மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாரு. இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க வந்து கொஞ்சம் காமெடியா தான் இருக்கு. 2வது விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா, ஆனா என்னதான் இருந்தாலும் இப்ப இந்த அப்பீல் பண்ணியிருக்காரு. இந்த கோர்ட்ல வந்து ஒரு 1 மாசத்துல இல்ல 2 மாசத்துல வந்து அதிகபட்சம் அந்த தீர்ப்பு வந்துரும்னு நினைக்கிறேன். இப்ப 2வது விஷயத்துக்கு வருவோம் வந்து என்னன்னா, இந்தியாவ நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்தியா வந்து யுஎஸ் சைனா கவுண்டர் பண்றதுக்காக அவங்களோட ஃப்ரெண்ட்லி நேஷனா அந்த மாதிரி வச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்தியாவும் யுஎஸ் வந்து ஃப்ரெண்டா இருந்திருக்கலாம். ஆனா ஒரு ஒரு தேவையோட தான் பழகிட்டு இருக்காங்க. சோ ராமசாமி அவங்கலாம் குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு ஸ்டோரியோட குறிப்பிட்டிருக்காங்க. அது யுஎஸ் வந்து என்னதான் ஒரு ஃப்ரெண்ட்லி நேஷனா இருந்தாலும் ஒரு தேவை இருந்திருக்கு. யுஎஸ்க்கு இந்தியா கிட்ட ஒரு தேவை இருந்திருக்கு. அந்த என்ன தேவைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சைனாவை நம்ம கவுண்டர் பண்றதுக்கு யுஎஸ் வந்து இந்தியாவை பயன்படுத்தலாம் அப்படின்னு 1971 அதுக்கெல்லாம் அப்பலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி மாதிரி வந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கிற டிசிஷன் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் அவங்களுக்கும் மோடி அவங்களுக்கும் இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ப்ரோமன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ ஆல்மோஸ்ட் பிரேக் ஆயிட்டு இருக்கு. இதனால யுஎஸோட முன்னாள் செக்யூரிட்டி அட்வைசரா இருந்த ஜான் போல்டன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இதனால வந்து இந்தியாவும் யுஎஸோட ரிலேஷன்ஷிப்பும் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அப்புறம் தான் அது சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் போல்டன் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்க வந்து பேச்சுவார்த்தை எப்ப நடக்கும், 2 தலைவருக்கு நடுவுல எப்ப அந்த பேச்சுவார்த்தை நடக்குதோ அப்ப அந்த திருப்பி அந்த யுஎஸ் இந்தியாவோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எலிவேட் ஆகும்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்போ ட்ரம்ப் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வி அஃபிஷியலி மிஸ்ட் இந்தியா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. எதுக்கு அப்புறம்னா சைனா, ரஷ்யா, இந்தியாலாம் மீட் பண்ணிட்டது அப்புறம் நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். சைனா டார்கஸ்ட் சைனா கிட்ட நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ டார்கஸ்ட் சைனா குறிப்பிட்டாரு, ரஷ்யான்னு குறிப்பிட்டாரு, டார்கஸ்ட் சைனா குறிப்பிட்டாரு. ஸோ சைனா வந்து கவுண்டர் பண்றதுக்காக இந்தியா வச்சிருந்தாங்க. இது இன்னொரு விஷயம் எப்படி பார்க்கலாம்னா, அவரோட விரக்தியை வந்து ஒரு காமெடியா சொல்றாரோ அப்படின்ற மாதிரி கூட பார்க்கலாம். நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, கீழே விழுந்து மீசையில மண் ஒட்டல அப்படின்ற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் அவங்களும் பேசியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எதை பத்தி வீடியோ போடலாம் அப்படின்ற எல்லாத்தையும் கீழே சொல்லுங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.